வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோட்லேருந்து தேர்ட் சிங்கிள் கேட்டிருப்பீங்க, ஸ்பார்க். கேட்டதுமே சில பேர் என்ஜாய் பண்ணுவீங்க, பல பேர் வந்து புலம்பிருப்பீங்க. என் ஃப்ரெண்ட் வந்து பர்சனலாக என்கிட்ட வந்து கதறிட்டான். ஏன்னா நீ எப்படி சொன்னியோ அப்படிதான் மச்சான் எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஐப்பு படத்து மேலே கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருந்தேன். அது சுத்தமாக போச்சுடா. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் ஈவன் பிஜிஎம் ஸ்கோர் கூட பெருசாக பண்ண மாட்டாரா, தெரிஞ்சு போச்சுடா. நான் 68 கோட் மறந்துடுறேன், 69க்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆயிட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் 2024 யுவன் அவர்கள் 2 படம் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் பக்காவாக பண்ணாங்க. ஸோ கோ டு டே பிஜிஎம் ஸ்கோர் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை பிலீவ் பண்ணுறீங்கன்னு அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் என்கிட்ட கமெண்ட்டில் பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 3 பாட்டு வந்துச்சு, எனக்கு சின்ன சின்ன கண்கள் தான் பிடிச்சிருக்கு. இன்னும் படத்தில் எத்தனை பாட்டு இருக்கு, மீதி பாட்டெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் 4th சிங்கிள் இப்படியெல்லாம் இருக்க போது, இந்த நாளில் தான் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம், ஹை பட்டன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் தரேன். இந்த டைம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டதை நான் சொல்லிடுறேன். படத்தில் இன்னும் எத்தனை பாட்டு இருக்குது, அந்த பாட்டாச்சும் நம்பலாமா, நீங்கள் சொன்னால் நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. படத்தில் இன்னும் 5 பாட்டு இருக்குது, 3 பாட்டு கேட்டாச்சு. 4வது பாட்டு எப்போ வரணும்னு நான் சொல்லியாச்சு. இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு படத்தில் தான் பார்ப்போமா இல்லை அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஆடியோ லான்ச் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிமைனிங் உள்ள 2 பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. ஸோ சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா நமக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அப்போ வேணால் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை சொல்லியான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நான் அங்கே ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, விஜய் அவர்கள் வந்து கோட் படத்தில் வந்து எக்ஸ் ஆர்மியாக ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையன் வந்து நெகட்டிவ் ஷேட் ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டிஏஜிங் லுக் பண்ணது பையன் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் யங்காகவும் அதுக்கப்புறம் ஓல்டேஜில் ப்ரெசென்ட்டாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு தகவல் என்ன கிடைச்சது அப்படின்னா, எப்படி விஜய் எக்ஸ் ஆர்மி ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நான் சொன்னணும். அதே போல் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னன்னா விஜய் வந்து இந்த ஒரு படத்தில் சயின்சிஸ்டாகவும் ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ஸோ கேட்டதும் ஷமஸாக இருக்குது. என்னது விஜய் சயின்சிஸ்டாக இருக்காரு, அப்போ எப்படி இது ஓல்டேஜாக இருக்கிறவர் அப்பாவாக இருக்கிறவர் சயின்சிஸ்ட்னு சொன்னால் பையனை வந்து எக்ஸ் ஆர்மின்னு சொல்ல முடியாதே. பிகாஸ் அவர் ரொம்ப டிஏஜிங் லுக் பண்ணி எங்கெல்லாம் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது என் மட்டும் குழப்புது. ஸோ நானே டீகோடிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படின்னா ஓல்டேஜாக இருக்கிற இல்லையா, அவர் வந்து சயின்சிஸ்ட்டு, அவரை தான் அப்பான்லாம். பையன் வந்து இந்த விசில் போடு சின்ன சின்ன கண்களில் பார்த்தோம்ல, அது பையனாக நம்ம எடுத்துக்கிட்டா அவர் தான் எக்ஸ் ஆர்மியாக இருப்பாரோ. அப்போ அந்த டிஏஜிங் லுக்கில் இருக்கிறது சயின்சிஸ்ட் உருவாக்குன இந்த வியாபாரி படம் மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் கூட க்ளோன்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்களே, அந்த மாதிரி இருக்குமோ, அதனால தான் விஷுவலில் கூட நமக்கு கொஞ்சம் பொம்மை மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்படின்னு டீகோடிங் எனக்குள்ளே பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சோசைட்டி இருந்தே கேள்விப்பட்டேன். என்னன்னா இப்போ கிளிம்ஸில் பார்த்த 2 பேர் ஒன்றா இருக்காங்க, ஆனால் அவங்களே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லும் போது இது எப்படி நடக்கும், எந்திரன் மாதிரி தானே உருவாக்குனது தனக்கு எதிராக போனதுனால சண்டை வருதா, இதை பார்த்தா காப்பின்னு சொல்லிடுவான் அப்படியும் திங்க் பண்ணுறேன். இல்லை ஒருவேளை அந்த ஓல்டேஜாக இல்லாமல் பையனாக இருக்கிறவர் தான் அந்த டிஏஜிங் கூட சண்டை போடுற மாதிரி எடுத்திருப்பாங்களோ இப்படியும் தோணுது. மொத்தத்தில் விபி ஏதோ ஒன்று பண்ணுறாருன்றது தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம்டாக தெரியுதுன்னா, நம்ம சோர்ஸ் கிட்ட இருந்து வந்த தகவல் படி 3 விஜய் இருக்காங்க, அது ஷோர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு தளபதி இருக்கும்போதே தூள் கலப்போம், 2 பேர் இருந்தால் பட்டாசாக இருக்கும். இப்போ 3 பேர் எப்படி இருக்கும், சரவெடி தான். ஸோ எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய டீகோடிங்கை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவலில் கண்டிப்பாக நான் வீடியோவில் தெரிஞ்சால் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.